ஓம் முருகா குலதெய்வம் துணை. ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கங்க. வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு சொல்கிறோம். வேல் பார்த்திங்கன்னா நம்ம கூடயே வரும். வண்டியில் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் பார்த்திங்கன்னா வேல் தெரியும். மயிலும் அப்படித்தான். ஸோ நம்ம எங்கேயாவது போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா வேல் சடான்னு தெரியும். ஸோ வேலும் அப்பன் முருகன் ஒன்று தான். அந்த மயில் எப்படின்னா மயில் எப்படி கூட வரும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி தெரிஞ்சு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா மயில் சத்தம் கேட்டு தான் நான் எந்திரிக்கிறேன். ஏன்னா நான் நைட்டு படுக்கும்போது அப்பன் முருகன்கிட்ட சொல்லிட்டு படுப்பேன். அப்பா முருகன் என்னை காலையில் நேரமே எழுப்பிடுப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் சொல்லிட்டு படுப்பேன். காலையில் பார்த்திங்கன்னா மயில் சத்தம் கேட்கும் எனக்கு. எங்கள் வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருக்காங்கட்டு. ஸோ அந்த சைடு மேலே மயில் உட்காந்துச்சு. நான் ஒரு நாள் பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்குங்க. வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா மயில் சத்தம் நிறைய கேட்கும். அப்போ நான் சொல்லிட்டு படுக்கிறேன். அப்பன் முருகன் அந்த மயில் சத்தம் மூலமாக என்னை எழுப்புறார். அப்புறம் நிறைய தடவை நான் உணர்ந்திருக்கீங்க. எப்படி அப்படின்னா நான் வண்டியில் போயிட்டு இருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா மயில் என் தலைக்கு மேலே போகும். ஏதாவது மனசு ஏதாவது நினச்சிட்டு போவேன். இதில் ஏதாவது மனசில் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மயில் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அப்போ முருகன் இருக்கிறார், சரி முருகன் பார்த்துப்பார் அப்படிங்கிற எனக்கு ஒரு மனசோட தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்குறார். ஸோ அப்பன் முருகன் அவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த வேலையும் மயிலையும் முன்னாடி அனுப்புவார். சேவல் எப்படின்னா ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது எங்கே இருந்துச்சுன்னு தெரியல. நான் கோவில் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த சேவல் முன்னாடியே வந்துட்டுருந்துச்சு. நான் அது வேற பக்கம் போயிருன்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு செவ்வாய்க்கிழமை. ஸோ அப்பன் முருகனுக்கு உகந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேல் மயில் சேவல் இந்த மூணும். இது பார்த்தீங்கன்னா இது நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக அப்பன் முருகன் செவ்வாய்க்கிழமையில தான் அதிசயம் பண்ணுவார். நான் ரொம்ப தடவை உணர்ந்திருக்கீங்க. செவ்வாய்க்கிழமையில எங்கள் வீட்டுக்கு வேல் வந்திருக்கு. அது சுவாமி மலையிலேருந்து வந்திருக்கு. அப்புறம் சத்குரு வந்திருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டியிலேருந்து சத்குரு ஐயா போட்டா வந்திருக்கு. ரொம்ப விஷயங்கள் செவ்வாய்க்கிழமையில அப்பன் முருகன் ரொம்ப அதிசயங்கள் பண்ணுவார். நான் உணர்ந்திருக்கேன். முருகனை உணர்ந்தவங்க முருகனை பிடிச்சவங்க இந்த மாதிரி விஷயங்கள் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எனக்கு மனசில் குழப்பமாக்கு ஒரு முடிவை தெளிவாக எடுக்க முடியல அப்படின்னா அப்பன் முருகன்ட்டு கேட்பேங்க. முருகா இது எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, குழப்பமாக இருக்குது, என் கனவு காட்சி கொடு, நான் என்ன பண்ணுன்னு சொல்லு அப்படின்பேன். என் கனவு காட்சி கொடுப்பார். அப்பன் முருகன் நேற்று கூட மஞ்சள் கலர் வேஷ்டியில் அழகாக அப்பன் முருகன் வள்ளி தேவியானையோடு எனக்கு காட்சி கொடுத்தாருங்க. ஸோ உங்கள் மனசில் குழப்பமாக இருந்தால் அப்பன் முருகன்ட்டு கேளுங்க. அப்பன் முருகன் கண்டிப்பாக கனவுல காட்சி கொடுப்பார். அதுக்கான சொல்யூஷன் தீவை உங்களுக்கு சொல்லுவார். நல்ல சிந்தனைகளுடன் முருகனின் அடிமை மீனா. ஓ முருகா.